கோத்தாபாருவில் ஓராண்டு காலமாக வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து திருடி 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்திய 36 மற்றும் 47 வயதுடைய தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். சமீபத்தில் ஈகோ சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த திருட்டுக்கு பிறகு சனிக்கிழமையன்று அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மின்னணு பொருட்கள், பைகள் மற்றும் ஒரு பரோடுவா பேசா கார் உட்பட பல பொருட்கள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அவர்கள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை தவிர்ப்பதில் உத்தியை கையாண்டதும் புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. இதில் ஆண் சந்தேக நபருக்கு குற்றப்பதிவு உள்ளதுடன் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பல திருட்டு சம்பவங்களில் அவர்களின் ஈடுபாடு குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. இதனிடையே இந்த கைதுகள் பல மாதங்களாக அச்சத்தில் இருந்த கார் உரிமையாளர்களுக்கு நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.